ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் ரியாக்ட் சேனல். இன்றைக்கி நாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க சேனலுக்குள்ளே போகலாம். என்ன ஜாப் பார்க்க போகிறோம்னா அங்கன்வாடி ரெக்ரூட்மெண்ட்டு 2024 பார்க்க போகிறோம். இது ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஒர்க்கர், சூப்பர்வைசர், ஹெல்ப்பர், டீச்சருக்கெலாம் எடுக்க போகிறாங்க. இதுக்கு 10வது பாஸ் பண்ணியிருந்தால் போதும். அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்டு எப்படி ஃபில் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஒரு லைக்கும் நம்மளுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அங்கன்வாடி காலி பணியிடங்கள் 2024 வேக்கன்சி பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். இது யார் வெளியிட்டிருக்காங்கன்னா பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் வெளியிட்டிருக்காங்க. இந்தியா முழுவதும் தோராயமாக 15,000 பேருக்கு மேலே டெம்ப்ரரி போஸ்ட் எடுக்க போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. மாநிலத்தில் உள்ள மாவட்டங்களோட அடிப்படையில் எடுக்க போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி போஸ்ட் மாறும். இதில் என்னென்ன பார்க்க போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. அங்கன்வாடி 2024 எப்படி ஃபில் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இது கல்வி தகுதிகளும் வயது வரம்பு பற்றியும் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு எப்படி தேர்வு முறை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அடுத்தது எப்படி விண்ணப்பிக்கணும்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அங்கன்வாடி காலி பணியிடங்கள் 2024 மேலோட்டம் பார்ப்போம். அங்கன்வாடி துறை மேற்பார்வையாளர், உதவியாளர், ஆசிரியர் மற்றும் பணியாளர் போஸ்ட் எடுக்க போகிறாங்களாம். 15,000 சொல்லியிருக்காங்க. இது மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும்னு சொல்லியிருக்காங்க. இது டெம்ப்ரரி ஒர்க் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பெர்மனன்ட் கிடையாது. இன்னும் டேட் அனௌன்ஸ் பண்ணலை. டேட் சீக்கிரம் அறிவிச்சிருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதிகாரத்தின் பெயர் பெண்கள் மற்றும் குழந்தைகள் விவகாரங்கள் துறை வெளியிட்டிருக்காங்க. மொத்த காலி பணியிடங்கள் 15,000க்கும் மேலே எடுக்க போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அது முந்தைய ஆண்டின் தரவுகளின் அடிப்படையில் எதிர்பார்க்கப்படுகிறதுன்னு சொல்லிட்டாங்க. மாநிலங்கள் பார்த்திங்கன்னா இந்தியா முழுக்க எங்கே வேணால் எடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன போஸ்ட்டுக்கு எடுக்க போகிறாங்கன்னா மேற்பார்வையாளர், சூப்பர்வைசருக்கு எடுக்க போகிறாங்க. உதவியாளர்கள், ஹெல்ப்பர் எடுக்க போகிறாங்க. கல்வியாளர்கள்னால் டீச்சர்ஸ்க்கு எடுக்க போகிறாங்க. உதவியாளர்கள் மற்றும் பலர்னா எய்ட்ஸ் அந்த மாதிரி பலர் பேர் எடுக்க போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்ப காலம் இன்னும் அறிவிக்கலை, இனிமேல் தான் அறிவிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணுறதுன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். இதுக்கான லிங்க்கும் கொடுத்துருக்காங்க. wcd.nic.in. இதுக்கான கல்வி தகுதி இப்போ என்னன்னு பார்த்துக்கலாம். அங்கன்வாடி பணியாளருக்கு 10ஆம் வகுப்பு முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அங்கன்வாடி உதவியாளருக்கு 8ஆம் வகுப்பு முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அங்கன்வாடி மேற்பார்வையாளருக்கு இளங்கலை பட்டம், ஏதாவது டிகிரி எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு அடுத்து பார்ப்போம். அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் உதவியாளர்களுக்கு வயசு 18லேருந்து 45 இருக்கணும்னு சொல்கிறாங்க. அங்கன்வாடி மேற்பார்வையாளருக்கு 50க்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். விண்ணப்பம் சமர்ப்பித்தல் பார்த்திங்கன்னா யார் யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்களாம் போயிட்டு ஆன்லைன் மூலிமா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்க்ரீனிங்கில் நம்மளோட டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டானு சொல்லிட்டு பார்ப்பாங்க. தென் இன்டர்வியூ வைப்பாங்க. இன்டர்வியூ வச்சு செலக்ட் ஆகிட்டா ரிட்டன் டெஸ்ட் வைப்பேன்னு சொல்லியிருக்காங்க. அதோட டைரெக்டாக நேர்காணல் இன்டர்வியூ வைப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஆவண சரிபார்ப்பு மற்றும் மருத்துவ பரிசோதனை சொல்லியிருக்காங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க, மெடிக்கல் செக்கப் பண்ணுவாங்க. அவங்க செலக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா நியமனம், போஸ்டிங் போடுவாங்க. அது அவங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஏற்ற மாதிரி என்ன போஸ்ட் வருதோ அதுக்கு போட்டுருவாங்க. இப்போது எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். லிங்க்கில் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் விட்டுருவாங்க. இந்த லிங்க்கில் தான் நம்ம போய் பார்க்கணும். என்ன போஸ்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி பார்க்க சொல்கிறாங்க. தென் அப்ளிகேஷன் ஃபில் பண்ண ஆவணங்களை என்னென்ன இணைக்க சொல்கிறாங்கன்னா புகைப்பட ஐடி, உங்களோட ஃபோட்டோ, சிக்னேச்சர், எஜுகேஷ்னல் சர்டிஃபிகேட்டையும் அட்டாச் பண்ண சொல்கிறாங்க. தென் எவ்வளோ ஃபீஸுன்னு சொல்லிடுவாங்க, அதையும் நம்ம செலுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை நல்லா ஃபுல்லாக படித்து பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தென் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்க சொல்லியிருக்காங்க நம்ம ப்ரூஃப்காக. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்